சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இந்த வருஷமும் போட்டியே இல்லாம யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கும் இந்த வருஷமும் ராஜசேகரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நம்பர் 1ங்கிற அந்தஸ்தை தக்க வச்சதுக்கும் நாங்க மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். யூனியன் எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து யாருமே நிக்கல. நீங்க எந்த வருஷத்துல இருந்து எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பத்துல இருந்து உங்களை எதிர்க்க ஆளே இல்ல. அதுக்கு காரணம் எதிரிகளே இல்லாத களத்துல விளையாடுறதுக்கு நான் எப்பவுமே விரும்புறதில்ல. ஒவ்வொரு முறையும் என்னை எதிர்த்து யாராவது போட்டி போட மாட்டாங்களான்னு நானும் ஒவ்வொரு தேர்தல்லையும் எதிர்பார்க்க தான் செய்யறேன். ஆனா யாரும் என்னை எதிர்த்து நிக்கிறதே இல்ல. அதுக்கு காரணம் மிரட்டலோ இல்ல அவங்க என் மேல வச்சிருக்கிற பயமோ இல்ல, அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதை, என் பதவிய என் சுயநலத்துக்காக நான் யூஸ் பண்ணாம என் மெம்பர்ஸ்க்காக நான் உழைக்கிற உழைப்பு. அதனாலதான் என்னை எதிர்த்து யாரும் வரதில்லை. என்ன பிடிக்காதவங்க யாரோ வீண் வதந்திகளை பரப்புறத யாரும் நம்ப வேண்டாம். மேடம், தலைமுறை தலைமுறையா கொடிகட்டி பறந்துட்டு இருந்த பல நிறுவனங்களை நீங்க இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல ஓவர்டேக் பண்ணி முதல் இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அடிமட்டத்துல இருந்து வந்தவ. எனக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தியும் தெரியும், மேல இருக்கிறவங்கள பத்தியும் தெரியும். எதை எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாதுங்கிற ஃபார்முலாவை நான் கத்து வச்சிருக்கேன். அதுதான் என் வெற்றிக்கு அடித்தளமே. நான் இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, எனக்கு அப்புறமும் இந்த தொழில் சாம்ராஜ்யத்துல நம்பர் 1 என் சன் செழியன் இருப்பான். அத பெருமையோட நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஆண்களோட சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறக்கிற இந்த சொசைட்டில கஷ்டப்பட்டு உழைச்சு இஷ்டப்பட்டதெல்லாம் ஜெயிச்சு இந்த மொத்த ஆண் வர்க்கத்துக்கு சவாலா நிக்கிற என் அம்மாவுக்கு பயமே தெரியாது. இனிமே யார் வந்தாலும் இந்த பொசிஷனை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்னும் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். மேடம், ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசான உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம்? என் பையனோட தகுதிக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் தகுந்த ஒரு பொண்ணு கிடைப்பா. அவன் கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்கும். Any other questions? No, ma'am. எதுவும் இல்ல. No, Thank thank you. you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. வாங்க அண்ணே. அண்ணே, இதோ வரேன். என்ன சிவகாமி, என்ன விஷயம்? யார் இவங்கெல்லாம்? மூட்டை முடிச்சோட வந்திருக்காங்க. உன் சொந்தக்காரங்களா? இல்ல அண்ணாச்சி, எங்க சொந்த ஊரு திருச்செந்தூர். நாங்க சென்னைக்கு பொழப்ப தேடி வந்திருக்கோம். அந்த திருச்செந்தூர் முருகன்னா என் தாலியை காப்பாத்த இவங்கள இங்க அனுப்பி வச்சிருக்கான். என்ன சிவகாமி சொல்ற? ஏதோ பிரச்சனையா? அந்த கொடுமையை ஏன்னா கேக்குறீங்க? கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா சேர்த்து வச்சு வாங்கி போட்ட தாலி கொடி திருட்டு பையன் அத்துட்டு போறான். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. யாருன்னே தெரியாத இந்த பொண்ணும் இவங்களும் தான் அந்த திருட்டு பையில பிடிச்சு என் தாலிய மீட்டு கொடுத்தாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு உதவி செய்யறவங்க கெட்டவங்களா இருக்க முடியாது.
அதுக்கப்புறம் இவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்தேன். இவங்க தங்கறதுக்கு வீடு தேவைன்னு சொன்னாங்க. அதான் நான் இருக்கிற